இக்குறும்படமானது 2 நபர்களால் 1 மணி நேரத்தில் கைபேசி மூலம் படம் பிடிக்கப்பட்டு 5 மணி நேரத்தில் படத்தொகுப்பு செய்யப்பட்டு உருவானதாகும். ஹலோ, சொல்லுங்க டைரக்டர் சத்யமூர்த்தி. ஆக்டர் மதியானங்களா? ஆமாங்க. தேங்க்ஸ் சார், கோர்ஸ் முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு. யார் சார்? நீங்கள் தான் எனக்கு எதுவும் காலே பண்ண மாட்டீங்க. சரி, நீங்கள் எதுனா வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி நானும் காத்துட்ருக்கேன். உங்களுக்காக தான். இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? பேசலாமா? நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன். வாங்க, எங்கள் வீட்டில் பேசலாம். வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. ஓகே, மீட் பண்ணலாம். ஓகே. ஐயோ டார்லிங், இந்த மாதிரி நீ சான்ஸே இல்லை. போ, யார் பார்த்துக்கலாம். மெர்சல் காட்டலாம். டைரக்டர் சத்யா. ஆக்டர் மதி இருக்கீங்க? அப்புறம் அதான் மதி, நான் வந்து ஒரு சூப்பரான கதை வச்சுருக்கேன். சரி, புரியுதா? செம்ம கதை. இதை நீ தான் ஆக்டிங்காக பண்ணுற. கண்டிப்பாக. புரியுதா? இப்போ நாளைக்கே ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம யாருன்னு கெத்து பண்ணுறோம். புரியுதா? தமிழ் சினிமாவை எல்லாருக்குமே டஃப்பு கொடுக்குறோம் நம்ம. கண்டிப்பாக நம்ம கெத்து பண்ணலாம். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நீ தான் திறமை ஆளுன்னு தெரியும். இந்த கேரக்டருக்கு நீ தான் சரியாக வருவேன். ஓகே சார். புரியுதா? ஏன்னா வந்து நீ செம்ம ஆக்டரு, நீ டேலண்ட் நிறைய இருக்குது. புரியுதா? அதனால தான் நான் ஒன்றும் சூஸ் பண்ணேன். நிறைய பசங்க வந்து கேட்டே இருக்காங்க. ஆமாம், முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ ரொம்ப நல்ல பையன், டேலண்டடான பையன். புரியுதா? அதெல்லாம் ஒன்று இது பண்ணிடுறேன். கெத்து பண்ணுறோம், நம்ம கெத்து பண்ணலாம். ஓகே. வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போனீங்க கதை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஒன்றும் எதுவுமே பண்ணல. என்ன ப்ராப்ளம்? அது டைரக்டர் முருகதாஸ் இருக்கார்ல? ஆமாம். அவர் ஸ்கிரிப்ட் சின்ன ஹெல்ப்பு கேட்டார். ஸோ அந்த வேலையை தான் நான் போயிட்டேன். புரியுதா? ஆனால் நீங்கள் நீங்கள் தப்பாக சான்ஸ் இல்லை, அது வந்து நம்ம பண்ணுவோம். நான் இருக்கேன். புரியுதுங்களா? இந்த வாட்டி அதுமாரி கிடையாது. செம்ம சூப்பர் கதை இது. தமிழ் சினிமாவுக்கே சவால் தான். ஆக்சுவலாக இது விஜய் சேதுபதி வச்சு தான் பண்ணலான்னு நினச்சேன். அவர் கொஞ்சம் அந்த படத்தெல்லாம் பிஸியாக இருக்காரு. புரியுதுங்களா? எனக்கு என்ன தெரியல, உங்கள் டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக புரியுதுங்களா? உங்களை தான் வச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன். நாளைக்கே ஒர்க் பண்ணுறோம். நாளைக்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? தமிழ் சினிமாக்கே சவால் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் தான் அடுத்தது. சரிங்களா? நான் பண்ணுறோம். சரிங்களா? கன்னடியா? நல்லா இருக்கா? நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுங்களா? வாங்க. வந்து தமிழ் சினிமாவிலே வந்து அது மாரி ஒரு கதை இது. தமிழ் சினிமாவுக்கே சவால் விடலாம். இதுதான் அது மாரி ஒரு கதை யாருமே எடுத்தது இல்லை. அதை வந்து நம்ம நாளைக்கே ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கிறோம்.
புரியுதா? நம்ம பண்ணுறோம் புரியுதா? இது அப்படி ஒரு கதை. நான் வந்து உன்னை விஷயத்த தான் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நீ வந்து அவ்வளோ டேலண்ட்டு புரியுதா? நடிகடா நீ புரியுதா? கண்டிப்பாக எடுக்கிறோம் புரியுதா? 4 இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்டிங் அதுதான் சொல்லுவேன். அதாவது 2020 சினிமாவில் நம்ம தான் இப்போ. ஏன்னா என்கிட்ட இருக்குது அது மாதிரி ஒரு கதை புரியுதா? சங்கருக்கே சவால் விடுற கதை புரியுதா? 4க்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிம் புரியுதா? நீ தான்டா ஹீரோ. யாரு சுவாமி அது? அது வேற யாரும் இல்லை, என்னுடைய பக்தா ஒருத்தன் தான்.